தமிழ் நிலத்தின் தனிப்பெரும் சிறப்புமிக்க புதுவை மண்ணிலிருந்து சிறப்பான ஆட்சி அமைத்து நடத்தி கொண்டிருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு லட்சுமி நாராயணன் அவர்கள் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவரை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்ததாக சிங்கப்பூரிலிருந்து தமிழுக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் குழலி புருஷோத்தமன் அவர்கள் சிங்கப்பூரின் மண்ணில் தமிழ் நடத்துவது குறித்து 2 மணித்துளிகள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் புருஷோத்தமன். சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கிறேன். உலக தமிழ் திலகத்தின் சிறப்பான பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் இதுவரை அவர்கள் ஆற்றிய பணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இங்கே பேசி கொண்டிருந்தவர்கள் ஒரு சில விஷயங்களை கூறினார்கள். 3ஆம் தலைமுறை நாங்கள், ஆனால் 4ஆம் தலைமுறைக்கு தமிழ் படிப்பதற்கு கடினமாக இருக்கிறது அல்லது தமிழ் அவர்களுக்கு செல்லவில்லை என்று. இந்த இடத்தில் நான் சிங்கப்பூரில் எப்படி தமிழை கொண்டு செல்கிறார்கள் என்பது குறித்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கூறிக்கொள்கிறேன். இயல்பாகவே தமிழ் இலக்கணம், இலக்கியங்கள் இப்படியான கடினமான விஷயங்களை முன்னிறுத்தாமல் சிங்கப்பூரில் பள்ளிக்கூடங்களில் தமிழர்களுக்கு மிக எளிமையான தமிழை கொடுக்கிறார்கள். அதிகபட்சமாக ஒரு செய்தித்தாள் படிக்கிறது, இந்த செய்தி நிறுவனங்கள்லேருந்து செய்திகள் வருவதை மிக எளிமையானது. அப்போ எளிமையான விஷயத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தமிழின் மீது அவர்களுக்கு எந்த விதமான இது ஒரு கடினமானது, இது என்னால் படிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்சம் ஒரு செய்தித்தாளை படிக்கிறதுக்கோ அல்லது ஒரு செய்தியை புரிந்து கொள்வதற்கோ ஆன அளவுக்காவது தமிழை எளிமைப்படுத்தி நம்ம கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம கொடுக்கும் பொழுது தன்னிச்சையாகவே அடுத்த தலைமுறை, அதற்கடுத்த தலைமுறை தமிழை படிக்க ஆரம்பிப்பார்கள். மீண்டும் ஒரு முறை எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி செய்து விடைபெறுகிறேன். இந்த உலகத்தமிழ் திலகத்தின் மாநாட்டிற்கு உலகமெங்கும் இருந்தும் தமிழர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த அமர்வினுடைய இறுதி பேச்சாளர் புலவர் பொன்னையன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவர்களுடைய உரைக்கு பிறகு மதிய உணவு, அதற்கு பிறகு அமைச்சர்கள் பெருமக்கள் உள்ளிட்ட சான்றோர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, திருவள்ளுவர் சிலை திறப்பு உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இந்த அமர்வின் இறுதி பேச்சாளராக புலவர் பொன்னையன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மற்றும் செழுந்தமிழர் பாடுகின்ற செய்த குற்றமனம் குணமாக கொள்ளும் குணக்கடை என்று தமிழை பேசி இந்த அரங்கத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும், இங்கே இந்த திரையத்தை அமைத்து இங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஒரு சரியான தலைப்பை பேச விரும்பினா நான் இப்போது வேண்டியதில்லை. இறைவன் பற்றி பேச வேண்டியதானது, ஆனால் தமிழை பற்றி பேசுவோம். தமிழ் தான் இப்போ வேண்டியது. தமிழ் சொன்னது போல தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டு விட்டது. 40,000 பள்ளிகள், தனியார் பள்ளிகள் நடக்கிறது. அது எல்லாவற்றிலுமே ஆங்கில பள்ளி அல்ல. அந்த பள்ளிகளில் பன்மை பள்ளி, ஆங்கிலத்தை பேசக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு தண்டனை விதிக்கிறார்கள். அரசு பள்ளிகள் சரியாக நடைபெறவில்லை. 1000 பள்ளிகளை இடித்து விட்டார்கள். எங்கள் ஊரில் ஒரு பள்ளி இடிக்கப்பட்டு விட்டது. அந்த பள்ளி திரும்ப கட்டவில்லை. பல ஆயிரம் ஆசிரியர்களை நியமிக்கவில்லை. ஆசிரியர்கள் இல்லாமல் இப்பொழுது பள்ளிகள் திண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த ஆளுகிற ஆட்சியானது ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த தலைமை பெரியாருடைய கொள்கை என்னவென்றால் அது தமிழ் தான். அதனால் தமிழை நம்முடைய பள்ளிகளில் இருந்து வளர்த்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை குறைவாக இருக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் அமைச்சர் வந்திருக்கிறார்கள், அவர்கள் செய்ய முடியும். இந்த உலகத்து தமிழர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்க வேண்டும். தமிழ் அயலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தமிழை எப்படி கற்பிக்க வேண்டும், எப்படியெல்லாம் உதவ வேண்டும் என்ற ஆலோசனையை கூற முடியும். ஆனால் அது கூற இயலவில்லை. இப்பொழுது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழை பற்றி ஐயா பேசினார்.
இளம் பிள்ளைகளுக்கு எப்படி பேசுவது, எப்படி வீட்டில் பழகுவது என்ற செய்தியெல்லாம் நன்றாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இங்கு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது தமிழில் பேச வேண்டும். தமிழர்கள் தமிழ் அல்லாதவர்களிடம் பேசுகிற போது அயல்மொழி பேசலாம், தவறில்லை. ஆனால் தமிழுக்குள்ளே பேசுகிறது, வீட்டில் பெற்றோர்களிடம் பேசுவதெல்லாம் தமிழை பேசலாம். அவ்வாறு பேசுவதன் மூலமாக தமிழை நம்ம வளர்த்தி எடுக்கலாம். இங்கே விழாக்களை பேசுகிற போது இங்கே தமிழர்கள்லாம் கூடியிருக்கிறோம், பிற மொழியில் பேச வேண்டியதில்லை. இப்படியெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணலாம். அதனால் தமிழை சொன்னது போல் இந்த தமிழ் சிறகம் மேலெடுத்து செல்ல விரும்புகிறது என்ற செய்தி நல்ல ஒரு கொள்கை. அந்த கொள்கையை மேலும் மேலும் நடைபெறதை இப்போ தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகமெல்லாம் இருந்து வந்திருக்கிறார்கள். தமிழை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்பதற்கு இப்போ நீங்களே ஒரு குழுவை அமைத்து அதற்கு தகுந்த மாதிரி உலக மக்களுக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் பாடம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. அதற்கு நம்ம புதுவை அரசு உதவி கூட செய்யலாம். ஒரு அயலகத்துறை அமைத்து எங்கெங்கே தமிழர்கள் வாழ்க்கை